இயேசுவே புகலிடம், நம் இயேசுவே புகலிடம். இயேசுவே புகலிடம், நம் இயேசுவே புகலிடம். ஆறுகளை நாங்கள் கடக்கும் போதும், மலைகளை தாண்டி நடக்கும் போதும், ஆறுகளை நாங்கள் கடக்கும் போதும், மலைகளை தாண்டி நடக்கும் போதும், இன்னட்டும் எங்களை இமை போல் காத்தது சுவிசேஷம் சொல்வதற்கு. இயேசுவே புகலிடம், நம் இயேசுவே புகலிடம். இயேசுவே புகலிடம், நம் இயேசுவே புகலிடம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கும் இயேசுவை புகலிடம் நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாட்களிலையும் கூட உங்களோடு கூட ஒரு நல்ல ஒரு அன்பின் பகிர்வை நான் தர வேண்டும் என்று சொல்லி ஆண்டுடைய சமூகத்தில் இருக்கும் பொழுது என்னுடைய இருதயத்திற்குள்ளால அந்த ரட்சிப்பை குறித்த ரட்சிப்பு என்னும் அற்புதம், இந்த ரட்சிப்பு என்னும் அற்புதம் என்ற தலைப்பிலே ஒரு சின்ன ஒரு சம்பவத்தை நான் உங்கள் மத்தியில் வைக்க வாஞ்சிக்கிறேன். அதற்கு ஒரு ஆதார வசனம் லூக்கா 19வது அதிகாரம், அதில் உள்ள 9வது வசனம். இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. நன்றாக நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். அதற்கு அடுத்த வசனம் சொல்லுகிறது, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். என் அன்பு தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு இந்த வார்த்தை நிச்சயமாய் உங்கள் இருதயத்துக்குள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். உங்களுக்குள்ளால ரட்சிப்பு என்னும் அற்புதத்தை அது ஊடுருவ உங்களுக்குள்ள அது இறங்கும். உங்களுக்குள்ள இந்த வீரியத்தை நீங்கள் உணர முடியும். ரட்சிப்பினுடைய வீரியம் என்பது ஒரு மனிதன் தேவனுக்குள் வளருவது, வசனத்துக்குள் பலப்படுவது, சபைக்குள் ஸ்திரப்படுவது, மெய்ப்பனுக்கு கீழே அடங்கி இருப்பது, எல்லாவற்றுக்கும் மேல வசனத்தின் ஒவ்வொரு வார்த்தைக்கும், இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிவது. அதுதான் இந்த ரட்சிப்பு என்னும் அற்புதத்தினுடைய அடையாளமாக இருக்கிறது. நீங்கள் உங்கள் வாழ்வில் இந்த ரட்சிப்பை எப்படி கண்டுகொண்டீர்கள்? இந்த ரட்சிப்பு உங்கள் வாழ்க்கையில் எப்படி வந்தது என்பதை நமக்கு மிகவும் அறிமுகமான, மிகவும் தெரிந்த இந்த சம்பவத்தினூடாக நான் உங்களோடு பேச வாஞ்சிக்கிறேன். இந்த அன்பின் பகிர்வு, ஒருவேளை நீங்கள் பெரிய வேத பண்டிதராகவோ அல்லது ஒரு பெரிய சபை போதகராகவோ அல்லது வசனத்தை குறித்த நல்ல ஒரு சத்தியம் அறிந்தவர்களுக்கு இது ஒருவேளை பெரிய அளவில் பிரயோஜனப்படாது என்றாலும், புதிதாக ஆண்டவருடைய அன்பில் இருக்கிறவர்கள், இப்பொழுதுதான் வசன சத்தியத்துக்குள் கடந்து வந்தவர்கள், இப்பொழுதுதான் அவர்கள் ஒரு ஜீவ மார்க்கத்தை உணர்ந்து கொண்டு வருகிற அநேகருக்காக இந்த வார்த்தை என்று சொன்னால், கடந்த நாட்களில் ஒரு அருமையான ஒரு மனிதரை சந்தித்தேன். அவர் எங்களுடைய கூட்டம் நடந்த இடத்துல வந்திருந்தார். அவருடைய தோற்றம், அவர் கட்டியிருந்த உடை, அவர் அணிந்திருந்த வஸ்திரங்கள், இதெல்லாம் பார்க்கும் பொழுது அவர் ஒரு மாற்று மத சகோதரனை போல அவர் காட்சி அளித்து கொண்டிருந்தாலும், அவர் அந்த வசனம் முழுவதையும் கேட்டார். அங்கே சொல்லப்பட்ட காரியங்களை எல்லாம் கேட்டுவிட்டு கடைசியில் வந்து ஜெபிக்க வந்தார். அவர் ஜெபிக்க வந்த பொழுது அவர் சொன்னார், என்னுடைய மனைவி 15 நாட்களுக்கு முன்பு என் கண் முன்பதாக மறித்து போனால், அந்த துடிதுடித்து அவள் இறந்த அந்த நேரத்தை இன்னும் என்னால் மறக்க முடியவில்லை. எனக்கு இயேசுவிடத்திலிருந்து இப்படிப்பட்ட ஒரு விடுதலை கிடைக்குமா? நான் மிகவும் கஷ்டப்படுகிறேன், என்னால் உறங்க முடியவில்லை, திருமணம் முடியாத என்னுடைய பிள்ளைகளை நான் இனி வளர்த்து ஆளாக்க வேண்டும். அதே நேரத்தில் எனக்கு இந்த ஒரு காரியத்திலிருந்து விடுதலை தருவாரா? அந்த இயேசு சாமி எனக்கு ஒரு வாழ்க்கையை காட்டுவாரா? ஏனென்று சொன்னால், என் பிள்ளைகளை நான் வளர்த்து ஆளாக்க வேண்டிய கடமை இருந்தாலும் என்னால் அந்த காரியத்தை மறக்க முடியவில்லை. அந்த கடைசி நேரம், அந்த மரண தருவாய் என் கண்ணுக்கு முன்னாடி அப்படியே இருக்குது. என்னால் அந்த காரியத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று சொன்ன பொழுது, அந்த சகோதரனுக்காக, அந்த அருமையான பெரியவருக்காக அதிகமாக நாங்கள் ஜெபித்து அந்த மனிதரை சந்தோஷமாய் அனுப்பிவிட்டேன். 2 நாட்கள் கழிந்து அவரிடத்தில் பேசும் பொழுதுதான் தெரிந்தது. அவர் சொன்னார், மனசுக்கு ரொம்ப இதமாக இருக்கிறது, மனசில் ரொம்ப ஒரு சமாதானமாக இருக்கிறது, எனக்கு தோணுது இயேசு என்னுடைய வாழ்க்கையிலையும் வந்துட்டாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு வார்த்தை கிடைச்சது. அந்த நேரமே ரட்சிப்பு என்னும் அற்புதம் பிறந்தது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த வார்த்தையை பார்த்து கொண்டிருக்கிற, கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த ரட்சிப்பு என்னும் அற்புதம் இன்றைக்கு நடக்க போகிறது.
இதுவரைக்கும் பார்த்திராத ஒரு காரியம் இன்றைக்கு நடக்க போகிறது. எத்தனையோ நேரங்களில் நமக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்காதா, எனக்கு ஒரு வாழ்வு பிறக்காதா, என் வாழ்க்கையை வெளியில் கொண்டு வருவதற்கு யார் இருக்கிறாங்க, என் இருதயம் யாருக்கு தெரியும், நான் படுகிற பாடுகளை யார் புரிந்து கொள்வார்கள் என்று சொல்லி கதறிக்கொண்டிருக்கக்கூடிய என் அன்பு சகோதரனே சகோதரியே, எனக்கு மிகவும் அருமையான பெரியவர்களே, அருமையான அங்கிள் ஆண்டி, உங்களுக்கு இன்றைக்கு இந்த ரட்சிப்பின் அற்புதம் உங்கள் வாழ்வில் வெளிப்பட போகிறது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அன்பு தேவ பிள்ளைகளே, ஒருவேளை நீங்கள் வீடுகளில் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள் வாழ்வில் இந்த சம்பவம் ரொம்ப எளிதான ஒரு சம்பவமாக இருக்கும். அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில் ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவனுமாய் இருந்த சகையு எனப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளன் ஆனபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினார். லூக்கா 19 அதிகாரத்தில் 3, 4, 5 இந்த 3 வசனங்களும் நமக்கு கற்றுத்தரக்கூடிய ஒரு சத்தியம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு தேவ பிள்ளைகள், ஒருவேளை உலகத்தில் நீங்கள் எந்த பகுதியில் இருந்தாலும் சரி, ஓடிடி பிளாட்ஃபார்மில் அல்லது யூடியூப் மூலமாக நீங்கள் பார்த்துட்டு இருந்தாலும் சரி, இந்த சத்தியம் உங்களுக்கு நீங்கள் புரிந்து கொள்ளணும். இந்த 3 வசனங்களிலேயும் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு காரியம், இயேசுவை பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் எனக்குள், சொல்லுங்க, இயேசுவை பார்க்கணும், அவர் எப்படிப்பட்டவரோ அப்படி பார்க்கணும்னு நீங்கள் நினைக்கும் பொழுதே உங்களுக்கு நடக்கக்கூடிய 2 காரியம், உங்களிடத்தில் இருக்கக்கூடிய குறைவுகள் உங்களை விட்டு மறையும். 2வது, அங்கே அவர் ஒரு மரத்தில் ஏறினார். நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. குறைகள் அல்லது சில விஷயங்கள் உங்களை விட்டு இறங்கும். நீங்கள் முடியாது என்று நினைக்கக்கூடிய இடங்களில் ஏறுவீர்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. என் அன்பு தேவ பிள்ளைகளை, இந்த சத்தியத்தை நீங்கள் புரிந்து கொள்ளணும். இயேசு எப்படிப்பட்டவரோ என்று நீங்கள் இன்றைக்கு இயேசுவை பார்க்கணும்னு நினைச்சிட்டீங்கன்னாலே உங்கள் வாழ்க்கையில் உள்ள சில காரியங்கள் உங்களை விட்டு இறங்கும். நீங்கள் அவரை பார்ப்பதற்காய் ஏறுவீர்கள். இதுதான் இந்த சத்தியம். அது என்ன இறங்குறதுன்னா வேற ஒன்றும் இல்லைங்க. உலகத்தின் கட்டுகளில் நீங்கள் கிடக்கிறீர்கள். நீங்கள் உலகத்தின் கட்டுகளில் கிடந்துட்டு அதிலிருந்து எழும்ப முடியாதபடிக்கு என்னால் அதிலிருந்து விடுதலை பெற முடியவில்லை என்று சொல்லி அநேக குடும்பங்களில், அநேக வாலிப பிள்ளைகள், அநேக குடும்பங்களில் கணவனுடைய ரட்சிப்புக்காக, மனைவியுடைய ரட்சிப்புக்காக, குடும்பத்தில் உள்ளவர்களுடைய வாழ்க்கை மாற வேண்டும் என்று சொல்லி கதறிக்கொண்டிருக்கக்கூடிய அநேகருக்கு இந்த வார்த்தை ரட்சிப்பென்னும் அற்புதமாய் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தை இன்றைக்கு உங்களுக்குள்ள ஒரு மறுரூப அனுபவத்தை தரப்போகிறது. இங்கே கவனிங்க. இந்த அதிகாரத்தில், லூக்கா 19 அதிகாரத்தில் 3, 4 இந்த வசனங்களில் தொடர்ச்சியாக நீங்கள் பார்க்கும் பொழுது, 3வது வசனம் 4வது வசனத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது 2 வசனங்களுக்குள்ளையும் சொல்லப்பட்ட ஒன்று, அவன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று சிந்திக்கும் பொழுதே அவனுக்கு தெரிஞ்சிடுச்சு, நான் குள்ளனாய் இருக்கிறேன், நான் குள்ளனாய். எத்தனையோ நாட்கள் அந்த காட்டத்தி மரத்து வழியாக போயிருப்பான். அந்த மரம் அவனுக்கு தெரியவில்லை. எத்தனையோ நாட்கள் அவன் பலவிதமான காரியங்களில் பிஸியாக இருந்திருப்பான். இயேசுவை யோசிச்சிருக்க மாட்டான். இயேசுவை குறித்த சிந்தனை வந்திருக்கிறாது. உங்களுக்கும் அப்படிதான். பிஸ்னஸில் பயங்கர பிஸி. ஆரம்ப நாட்களில் சகோதரனே, உங்கள்கிட்ட தான் ஆண்டவர் பேசுகிறார். என்ன தெரியுமா? முழங்கால நின்று நீங்கள் ஜெபிச்சிங்க. உங்கள் கடையில் வேலை பார்க்கக்கூடிய மாற்று மத சகோதரர்களுக்கு நீங்கள் எப்படி ஜெபிக்கிறீங்கன்னு காட்டி கொடுத்தீங்க, முன்மாதிரியாக இருந்தீங்க. இப்போ உங்கள் வாழ்க்கை யாருக்கு முன்மாதிரியாக இல்லை. இப்போ உங்கள் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் அல்லது சத்தியத்தில் கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய உங்களிடத்துல தான் ஆண்டவர் பேசுகிறார். என் அன்பு சகோதரனே, என் அன்பு போதக பிதாக்களை, நீங்கள் பேசுகிற வார்த்தை ஜனங்களை வசீகரிக்கிறது. ஆனால் உங்களை முன்மாதிரி அவர்களால் எடுக்க முடியல. உங்களை ஒரு ரோல் மாடலாக அவங்களால சொல்ல முடியல. காரணம் என்னன்னா, அவர்கள் உங்கள் வார்த்தையை எடுக்கிறார்கள். உங்கள் வாழ்க்கையை பார்க்கும் பொழுது கிட்ட வர முடியல. கொஞ்சம் குறைவான சில இறங்கி போக வேண்டிய சில காரியங்கள் உங்கள்கிட்ட இருக்கு. அதனால தான் உங்கள் சபைக்குள்ள வரக்கூடிய ஜனங்கள் வார்த்தையை கேட்குறாங்க, வசனத்தை எடுக்கிறாங்க, உங்களோடு நெருங்கி வரமாட்டேங்கிறாங்க, அந்த ஐக்கியத்துக்குள்ள வரமாட்டேங்கிறாங்க, உங்களிடத்தில் அன்பா இருக்கிறாங்க, உங்களுடைய வார்த்தையை கேட்கிறாங்க. ஏன்னா அந்த வார்த்தைக்குள்ள வல்லமை அவர்களை ரட்சிப்பென்னும் அற்புதத்துக்கு நேராய் நடத்துகிறது. அதே நேரம் உங்க வாழ்க்கை அவர்களை உந்தி தள்ளவில்லை, அவர்களை கிறிஸ்துவை விட்டு பின்மாறி செல்ல வைக்கிறது. உங்களிடத்தில் கர்த்தர் பேசுகிற இந்த வார்த்தைக்கு நீங்கள் இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. என் அன்பு தேவ பிள்ளைகளே,
குறிப்பாக இன்னொரு வசனத்தை நான் இங்க சொல்ல விரும்புகிறேன். அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். இயேசுவை பார்க்கணுங்கிற எண்ணம் வந்த உடனே குறைவு தெரிந்து விட்டது, அவன் இறங்கிட்டான். இப்போ அடுத்தது அவனுக்குள்ள ஒரு எண்ணம் என்ன தெரியுமா? அப்போ இயேசு எங்க போவாரு அந்த பாதையில் போய் மரத்தில் ஏறுகிறான். இது நீங்க நல்லா புரிந்து கொள்ளணும். அவன் என்ன செய்கிறான்னு சொன்னா, அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இயேசுவை பார்க்கணும்னு ஆசை வந்துட்டு, ஆனால் நீங்கள் இயேசு போகிற பாதை, அவர் காட்டுகிற பாதை, அவருடைய வசனம் இருக்கிற இடம், அவருடைய வார்த்தை இருக்கக்கூடிய இடம், அவரை ஆராதிக்கக்கூடிய இடத்துக்கு தான் நீங்கள் போகணுமே தவிர வேறு சில இடத்துக்கு நீங்கள் ஓடி போகிறீங்க. அங்கே இயேசுவை பார்க்க முடியாது, அங்கே நீங்கள் இயேசுவை பார்க்க முடியாது, அங்கே இயேசு உங்களோடு இடைவிட முடியாது, அங்கே நீங்கள் ஆவியானவருடைய பிரசனத்தை உணர முடியாது. உங்களுக்கு அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். சில நேரங்களில் அவங்க பேசுகிற பாட்டு, ஆட்டம் பாட்டம் அங்கே சபைக்குள்ளே நடக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியாக இருக்கும். ஆனால் நீங்கள் காட்டத்தி மரத்துக்குள் ஏறி இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் மரத்துக்கு மேல கூட உங்களை ஏற்றி விட்டுருவாங்க. அங்க கொடுக்கிற வார்த்தைகள் எல்லாம் கேட்டவன அந்த மரத்துக்கு மேல ஏறி உட்கார்ந்துருவீங்க. ஆனா இங்க வசனம் சொல்லுகிறது, 5வது வசனம், இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து. சகோதரா, நீங்க போகிற அந்த பாதை, நீங்க போகிற சபை, நீங்கள் எங்க ஐக்கியத்தில் இருக்கிறீர்களோ அந்த இடத்துல நீங்கள் போய் காட்டத்தி மரத்துக்குள்ள ஏறி இருப்பதற்கு கர்த்தர் உங்களை அழைக்கல. அந்த மரத்துக்கு மேல நீ ஏறிட்டேன்னா அங்க வந்து அவர் உங்களை அண்ணாந்து பார்த்து கீழே வான்னு கூப்பிடக்கூடிய ஒரு அனுபவம் வரணும். அப்ப அந்த அனுபவம் வரணும்னு சொன்னா நீங்கள் ஏறி இருக்க வேண்டிய காட்டத்தி மரம் அவர் போகிற வழியில் இருக்க வேண்டும். ஒரு ஆமென் சொல்லணுமே. ஹல்லேலூயா. சில நேரங்களில் நம்ம என்ன தெரியுமா, இந்த சம்பவங்களை எல்லாம் அப்படியே ஒரு கதை போல படிச்சுட்டு சண்டே கிளாஸில் சொல்லி கொடுத்துட்டு போயிடுவோம். ஆனால் இந்த நேரத்தில் ஆண்டவர் உங்களோடு இடைபெற்று கொண்டிருக்கிறார். இயேசு எந்த வழியில் வருகிறாரோ அங்கே நிற்கிற மரத்தில் நீங்கள் ஏறினால் இயேசுவை பார்க்க முடியும். அதே நேரம் இயேசுவை பார்க்க வேண்டும் என்ற வாஞ்சை வந்த அடுத்த நிமிஷம், அந்த கணம், அந்த செகண்ட் அவர் உங்களை தேடி வருவார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நம்முடைய தெய்வம் அப்படிப்பட்ட ஒரு பவர்ஃபுல் காட். நீங்க தேடி போக வேண்டாம், அவரே உங்களை தேடி வருவார். ஏன்னா அவருக்கு தெரியும் நீ பாவத்தில் கட்டுப்பட்டு கிடக்கிற. நீ ஒரு பெரிய தலைவனாக இருக்கலாம், ஒரு பெரிய ஒரு கடைக்கு தொழில் அதிபராக இருக்கலாம், நிறைய ஊழியங்கள், நான் அதை செய்கிறேன், இதை செய்கிறேன், சேரிட்டி பண்ணுறேன், ஏழைகளுக்கு உதவி செய்கிறேன், நான் இப்போ அப்படி பண்ணுறேன், இப்படி பண்ணுறேன், நிறைய பேரை படிக்க வைக்கிறேன், நான் செய்யக்கூடிய நற்கிரியைகள் இல்லை. நீ இயேசு வரக்கூடிய வழியில் உள்ள காட்டத்தி மரத்தில் ஏறுவதற்கு பதிலாக நீ இந்த உலகத்தில் ஜாதி என்று சொல்லக்கூடிய சில மரத்தில் ஏறி இருக்கிறாய். சகோதரா, உங்ககிட்ட தான் ஆண்டவர் பேசுகிறார். நீ வந்து சினிமா நடிகர்கள், அந்த நட்சத்திரங்களை தூக்கி வச்சு கொண்டாடணும், அரசியல் கட்சியில் ஒரு பெரிய ஆளாகணும், அப்படிப்பட்ட மரங்களில் ஏறி நின்றுக்கிட்டு நீ இயேசுவை பார்க்க முடியாது. நீ எத்தனை பெரிய ஒரு பதவியில் இருந்தால், ஒரு சகோதரன் அவர் சொல்றாரு, நான் இயேசுவை ஆராதித்து அவருடைய பாடல்களை பாடி மகிமைப்படுத்துவேன். அப்படி மகிமைப்படுத்த படுத்த படுத்த எனக்குள்ள ஒரு பெரிய மாற்றம். நான் தனிப்பட்ட முறையில் அந்த சகோதரனுடைய வாழ்க்கையை நான் போய் பார்த்த பொழுது அந்த மனிதன் சொன்ன எல்லாமே பொய்யாக காணப்பட்டது. காரணம், பல கோடிகளுக்கு அவர் அதிபதியாக இருந்தது ஒரு காலம். இன்றைக்கு அரசியலை நம்பி, சினிமா நட்சத்திரங்களை நம்பி பெயர் புகழ் கிடைக்கும் என்பதற்காக பல கோடிகளுக்கு இன்றைக்கு கடனாளியாக மாறி ஓடி ஒளிந்து மறைந்து இருக்கக்கூடிய ஒரு மனிதன். இவன் எப்படி காட்டத்தி மரத்துக்கு மேலே ஏற முடியும்? அப்படி இயேசு வருகிற வழியில் ஏற வேண்டிய மனுஷன் இப்போ எங்கேயோ ஒரு நபரை தேடி, எங்கேயோ ஒரு நடிகரை தேடி, எங்கேயோ ஒரு அரசியல் தலைவரை தேடி என் கடன் பிரச்சனையிலிருந்து என்னை காப்பாற்ற வழி இருக்கா என்று சொல்லி ஓடி ஒளித்து கொண்டிருக்கக்கூடிய சகோதரனே, இன்றைக்கு கர்த்தர் உன்னோடு இடைபடுகிறார். இயேசு வருகிற வழியில், அவர் போகக்கூடிய வழியில் நீ ஓடி வந்து அந்த காட்டத்தி மரத்தின் மேலே நீ ஏறிக்கொண்டால் இயேசு வந்து உன்னை அண்ணார்ந்து பார்த்து வசனம் சொல்லுகிறது, சகேயுவே நீ சீக்கிரமாக இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்று சொன்னார். இயேசு உங்க வீட்டுக்கு வந்துட்டாருன்னா அப்புறம் உங்க வாழ்க்கையே மாறி போயிடும். கணவனுடைய ரட்சிப்புக்கு ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய அருமை சகோதரியே, உங்க வீட்டுக்குள்ள இயேசு வரும்படியாய் வாழ்ந்து காட்டுங்கள். உங்கள் கணவர் மட்டுமல்ல, குடும்பத்துக்கே ரட்சிப்பு உண்டாகும். அல்லேலூயா சொல்லுங்களேன். எனக்கு இது ரொம்ப பிடிச்ச ஒரு பகுதி. ஆண்டவர் பல நேரங்களில், பல சூழ்நிலைகளில் இந்த வசனத்தை கொண்டு ஆவியானவர் என்னோடு பேசுகிறார். நிறைய காரியங்களை கர்த்தர் என்னோடு இடைபெடும் பொழுது நான் அதை எழுதி வச்சுக்கிடுவேன். சில நேரங்கள் அது இருக்காது, ஆனால் பேசுறதுக்கு உட்கார்ந்த உடனே ஆண்டவர் வார்த்தைகளை கொடுப்பார். பெரிய ஸ்காலர்ஸ் நிறைய பைபிள் காலேஜ் படித்து பெரிய பெரிய காரியங்களை பேசுவாங்க. ஆனால் கிட்ட போய் பார்த்தா
வசனம் சூப்பர், வாழ்க்கை ஜீரோ. அவங்கள முன்மாதிரியா மட்டும் இல்லை, அவர்களுடைய வாழ்க்கையில அவங்க பேசுற காரியங்கள் அல்லது அவங்கள தனிப்பட்ட வாழ்க்கையில ஒன்றுமே இல்லை. இவர்கள் எப்படி இயேசு போகிற பாதையில ஒரு காட்டத்தி மரத்தில் என்னை ஏற்ற முடியும், இவர்கள் அல்லது எப்படி போகிற வழியில இயேசு இந்த வழியாக வருவார் அல்லது இயேசு வருவார், அவருடைய 2வது வருகை இருக்கிறது என்று சொல்லுவதை நாம் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? யோசிச்சு பாருங்க. அந்த வசனத்தை நம்புகிறோம், அவர் நம்மை வருவார், நம்மை அழைத்து செல்வார். ஆனால் இன்றைக்கு பலருடைய இடரலுக்கு காரணமாக இருக்கக்கூடிய சகோதரா, இன்றைக்கு நீ மனம் திரும்பு, நீ திரும்ப உன்னுடைய வாழ்க்கையை அவருக்கு ஒப்புக்கொடு. ரட்சிப்பென்னும் அற்புதம் உன் வாழ்க்கையை நிரப்பும். இயேசுவின் நாமத்தினால சொல்லுகிறேன், இங்கே நீ சீக்கிரமாக இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்றார். அண்ட சராசரங்களையும் படைத்த தெய்வம் போய் ஒரு சாதாரண ஒரு மனுஷனை பார்த்து, அது உங்க வசனம் சொல்லுகிறது, ஆயக்காரனுக்கு தலைவனும் ஐஸ்வர்யமாய் இருந்த சகேயும். இயேசுவுக்கு அவனை தெரிஞ்சிருக்கு. ஆனால் இங்கே வசனம் சொல்லுகிறது, அவன் சீக்கிரமாக இறங்கி சந்தோஷத்தோடு அவரை அழைத்து கொண்டு போனான். அதை கண்ட யாவரும், 7வது வசனம், அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்குபடி போனார் என்று முறுமுறுத்தார்கள். நல்ல கவனித்துக் கொள்ளுங்க சகோதரா. அன்றைக்கு ஆலயத்தில் வந்து கிடந்து நீ அழுது கதறி, ஐயோ நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன், இனி வாழ்நாள் முழுவதும் இந்த சபையில் நான் பணிவிட செய்வேன், போதகருக்கு அடங்கி இருப்பேன், கர்த்தருடைய ஊழியத்தை செய்வேன், சுவிசேஷ ஊழியத்தை செய்வேன், இப்படியெல்லாம் பேசின நீ இன்றைக்கு அதே இடத்துல இருந்துட்டு என்ன யோசிக்கிற? இவரை விட நம்ம பெரிய ஆளாகணும், இவரை விட நம்ம பெரிய ஆளாகணும். அப்போ அதுக்கு ஒரே வழி என்ன? அந்த சபைக்குள்ளே இருந்தே கொஞ்சம் பேர் என்ன செஞ்சிடணும்? எடுத்து வெளியே கொண்டு வந்துடணும். சகோதரா, நீ யோசிக்கக்கூடிய யோசனை நீ யோசிக்கக்கூடிய நேரத்திலேயே கர்த்தர் அறிஞ்சிருப்பார். அதனால தான் நீ என்னென்னமோ செய்து பார்க்கிற, நல்ல வசனம் பேசி பார்க்கிற, நற்கிரியைகள் செய்து பார்க்கிற, என்னென்னமோ செய்தாலும் அது எதுவுமே வாய்க்காமல் போவதற்கு காரணம், இயேசு உன் வீட்டுக்குள் இன்னும் வரவில்லை, உன் குடும்பத்துக்குள் இன்னும் வரல. அந்த ரட்சிப்பின் அனுபவம் உன் வாழ்க்கையில் இருந்தது போய் பல வருடங்கள் ஆகிவிட்டது. இன்றைக்கு நீ அதை திரும்ப புதுப்பிக்கணும். அந்த ரட்சிப்பின் அனுபவம், அந்த அற்புதம் உன் வீட்டுக்குள்ள இன்னைக்கு நடந்தே ஆகணும். என் அன்பு தேவ பிள்ளையே, பாவம் நம்முடைய வாழ்க்கையில நம்ம விடணும்னு நினைச்சாலும் அது விடாது, நம்ம விட்டுட்டு வெளியே வரணும்னு நினைச்சாலும் அது விடாது. அப்படிப்பட்ட இடத்திலிருந்து உங்களை வெளியில கொண்டுவதற்கு, வெளியில எடுத்துட்டு வருவதற்கு, உங்களுக்கு ஒரு விடுதலை தருவதற்கு தான் இந்த ரட்சிப்பு என்னும் அற்புதம் உங்களுக்கு தேவைப்படுகிறது. அப்போ உங்களுடைய பாவங்களை நீங்கள் அறிக்கையிடணும். இங்க பாத்தீங்கன்னா இங்க சொல்றான் பாருங்க, ஒண்ணுமே இல்லைங்க, ஒண்ணுமே இல்லை. அவன் இறங்குனா இயேசுவை கூட்டிட்டு போனா, இங்கே 8வது வசனம் சொல்லுகிறது, சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே என் ஆஸ்திகளின் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன், நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தனையாய் திரும்ப செலுத்துகிறேன் என்றான். இயேசு உங்க வாழ்க்கையில வந்தா நீங்கள் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்கணும்னு நீங்க நினைச்சிட்டாலே உங்க வாழ்க்கையில உங்களுக்கு இடத்துல இருக்கக்கூடிய அந்த பாவங்கள் எல்லாம் வெளிப்படும். பாவம் அறிக்கை சொல்லும் பொழுது எல்லாம் ஞாபகத்துக்கு வரும். 10 வயசுல பண்ண பாவம், 13 வயசுல செஞ்ச அநியாயம், 15 வயசுல பண்ணின கை கலப்புகள், இல்லைன்னு சொன்னாச்சுன்னா ஒரு 20 வயசுல நீங்க பண்ணின நிறைய காரியங்கள், குறிப்பாக பலருடைய வாழ்க்கை சீரழிக்கப்படுவதற்கு காரணமாயிருந்த உன் பாவத்தை, இந்த உலகத்தின் பாவத்தில் கட்டப்பட்டு பாவத்தில் உழண்டு கொண்டிருக்கிற, பாவத்தில் போராடி கொண்டிருக்கக்கூடிய என் சகோதரனே, என் சகோதரன், என் அன்பு மகனே, மகளே, இந்த பாவத்தை விட்டு நீ வெளியில வரணும்னு சொன்னா முதலாவது இயேசு எப்படிப்பட்டவரோ அவரை நான் பார்க்கணும்னு ஒரு எண்ணம் உனக்குள்ள வரணும். அந்த எண்ணம் உனக்குள்ள வரும் பொழுது இயேசு போகிற பாதையில, இயேசுவை ஆராதிக்கக்கூடிய இடங்களில, இயேசுவை மகிமைப்படுத்தக்கூடிய இடங்களில நீ போய் ஏறிக்கொள்ளுவாய், நீ போய் அமர்ந்து கொள்ளுவாய். இந்த வசனம் சொல்லுகிறது, இயேசு வந்தார். இயேசு அந்த வீட்டுக்குள்ள வந்த உடனே அவன் சொன்ன காரியம், ஆண்டவரே எல்லாத்தையும் கொடுத்துட்றேன், நான் யாரிடத்திலேயாவது எதையாகிலும் அநியாயமாய் வாங்கணும். பாருங்க, அவன் செய்த பாவம், யாரெல்லாம் ஏமாத்தி இருக்கிறேன், யார்கிட்டெல்லாம் எடுத்திருக்கிறேன், யார்கிட்ட திருடி இருக்கிறேன், யாரை பற்றி தப்பா பேசியிருக்கிறேன், எல்லாத்தையும் அவன் அப்படியே ஒப்பு கொடுத்துருப்பான். கர்த்தர் உங்களோடு இடைபெற்று கொண்டிருக்கிறார். பெரிய பாவம் என்ன தெரியுமா? கர்த்தருடைய ஊழியத்தை செய்யக்கூடிய ஒரு பரிசுத்தவானுடைய வாழ்க்கையை குறித்து மிகவும் கேவலமாக இழிவான வார்த்தைகளை ஒரு யூடியூப்ல ஒரு எங்கேயோ ஒரு இடத்துல பதிவு பண்ணும் பொழுது அந்த போட்டவன், அந்த பதிவிட்டவன் ஒருவேளை அறியாமல் போட்டிருக்கலாம், அல்லனா வயிற்று பிழைப்புக்காக போட்டிருக்கலாம், அல்லனா இப்படி போட்டு அவர்களை கொஞ்சம் மிரட்டி எடுத்து ஏதாவது காசு பணம் பார்க்கலான்னு சொல்லிட்டு அவனுக்கு அது ஒரு பொழைப்பாக இருக்கலாம். ஆனால் அவனை காட்டிலும் பெரிய பாவத்தை யார் செய்கிறோம்? அதை ஊருக்கெல்லாம் அனுப்பி 40 குரூப்புக்கு 4000 நண்பர்களுக்கு ஃபார்வர்ட் பண்றோம். பார்த்தீங்களா? நம்ம தான் செய்கிறோம். ஆண்டவர் உங்களோடு இடைப்படுகிறார். நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் எழும்புவான்.
கர்த்தர் அவனை நிறுத்துவார். என்று சொன்னால் இரக்கத்தில் ஐஸ்வர்ய சம்பன்னர் நம்முடைய தேவன் அப்படிப்பட்டவர். தன்னுடைய அபிஷேகம் தன் மேலே யார் மேலே தன்னுடைய அபிஷேகத்தை வைத்து கிருபைகளை கொடுத்து வரங்களை கொடுத்து கர்த்தர் எடுத்து பயன்படுத்துகிறார்களோ அவர்களை அவர் மன்னித்து திரும்பவும் அவர்கள் காலில் கையில் விழுவாங்க. ஆண்டவரே அறியாமல் செய்து விட்டேன்னு சொல்லி விழும் பொழுது அவர் இரக்கத்தோடு அவர்களை ஏற்றுக்கொள்வார்கள். உங்களை எப்படி ஏற்றுக்கொள்வார்? அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த வார்த்தையின் மூலமாய் அந்த ரட்சிப்பு என்னும் அற்புதத்தை நீங்கள் உங்கள் வீடுகளுக்குள்ள கொண்டு வாங்க. நான் ரட்சிக்கப்பட்டா போதும். சகோதரிகள்கிட்ட இந்த ஒரு ஆட்டிடியூட் இருக்குது, ஒரு குணம் இருக்கிறது. நான் ரட்சிக்கப்பட்டேன் பிரதர், என் மகன் விளங்கவே மாட்டான், என் புருஷன் விளங்கவே மாட்டான், அவன் உருப்படவே மாட்டான், இந்த மாதிரி பேசிடுறோம். ஆனா இங்க வசனம் என்ன சொல்லுகிறது? சகோதரிக்கு வீட்டுக்குள்ள போகணும்னு அவர் சொல்றாரு. இங்கே 9வது வசனம், இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே என்று சொல்லுகிறார். அப்ப இயேசுடைய காரியம் என்ன? ரட்சிப்பு என்னும் அற்புதத்தினுடைய தன்மை என்ன? இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். நல்ல ஒரு வாய்ப்பு. இதுவரைக்கும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தவர்கள், இதுவரைக்கும் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அறிந்தும் காட்டத்தி மரத்தில் ஏறி நின்று இயேசு வருகிற வழியில் உள்ள அந்த மரத்தில் ஏறுறதுக்கு பதில் வேற எங்கேயோ போய் தவறான உபதேசத்தில் விழுந்து கிடக்கக்கூடிய சகோதரி எங்கேயோ ஒரு இடத்துல உட்கார்ந்து பாருங்க, பலிபீடத்தில் நின்று சினிமா பாட்டு, பலிபீடத்தில் நின்று உலகத்துக்கு அடிமையான வார்த்தைகளை பேசக்கூடிய மனிதர்களுக்கு கைகொட்டி ஆர்வரிச்சு அந்த சினிமா பாட்டை தீர்க்க தரிசனம்னு சொல்லி அதுக்கு கைகொட்டி அல்லேலியா சொல்லக்கூடியவர்கள். இது பாவம் அல்ல என் அன்பு சகோதரனே, இது தலைமுறை சாபம். இது தலைமுறை சாபம். நீங்க புரிந்து கொள்ளணும். அப்படிப்பட்ட சபைகளில் போய் இருந்துட்டு தூக்கி வச்சு கொண்டாடக்கூடிய நமக்கு ரெடியா காத்திருக்குது நரகம். மறக்கவே மறக்காதீங்க. இது மறக்க முடியாத காரியம், இது மறுக்க முடியாத காரியம். இது வசனம். ரட்சிப்பு என்னும் அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றை விட்டு விலகுங்கள். ஐயா, எனக்கு போதிக்கக்கூடிய மனுஷன், எனக்கு வார்த்தைகளை தரக்கூடிய மனுஷன், வார்த்தைகள் நல்லா பேசுறாரு, வாழ்க்கை இல்லை, வாழ்க்கை ஜீரோ. மிகவும் அருவருப்பான காரியத்தை ஒருத்தர் செய்து கொண்டிருக்கும் பொழுது அவனை திருத்துறது ரொம்ப கஷ்டம். அவனை திருத்தணும், அவர் திருந்திடுவார்னு யோசிக்காதுங்க. பொல்லாங்காய் தோன்றுகிற அந்த இடத்தை விட்டு விலகி நில்லுங்க. உங்க வாழ்க்கை ரட்சிக்கப்படும். உங்களுடைய வாழ்வில் அந்த ரட்சிப்பு என்னும் அற்புதம் நிச்சயமாய் வெளிப்படும். கண்களை மூடி ஜெபிக்கலாம். கிருபையும் இரக்கமும் நிறைந்தவரே, பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல தெய்வமே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலேயும் கூட நீர் எங்களுடைய இடைப்பட்டதுக்காய் நன்றி. இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டவர்கள் அநேகருடைய வாழ்வில் ஆண்டவருடைய வார்த்தை இடைபெற்றிருக்கிறது. ரட்சிப்பு என்னும் அற்புதம் இவர்கள் வாழ்வில் நடக்கட்டும். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால நிறைஞ்ச மனசோடு மனதார இவர்களை ஆசீர்வதிக்கிறேன். உங்களுடைய பரிசுத்த இரத்தத்தை நான் தெளிக்கிறேன். உங்கள் இரத்தத்தினால இவர்களுடைய வாழ்வில் உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரைக்கும் எல்லா இடங்களிலும் இரத்த நாளங்களில் நரம்புகளில் ஒரு புதிய நம்பிக்கை பிறக்கட்டும். புதிய நம்பிக்கை பிறக்கட்டும். கடைசி மட்டும் உமக்காய் வாழக்கூடிய கிருபைகளை கொண்டும் துதி கனம் மகிமை எல்லாவற்றையும் அப்பா ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். எனக்கு மிகவும் பிரியமான என் அன்பு தேவஜனமே, இந்த நாட்களில் நேபாள் தேசத்தில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய ஊழியங்களுடைய காரியங்களை நீங்கள் அறிந்து புரிந்து ஒரு தெளிந்த காரியத்தோடு அல்லது ஒரு தெளிவான ஒரு மனநிலையோடு கூட இந்த ஊழியத்திற்காக அதிகமாய் ஜெபியுங்கள். நேபாள் தேசத்தில் நடைபெற்று வருகிற அந்த ஊழியத்தினுடைய காரியங்களினுடைய பிரதான நோக்கம் என்னவென்று சொன்னால், இந்த தரிசனத்தை தேவன் தரும் பொழுதே நேபாள் தேசத்துக்கு சுவிசேஷம் நேபாளியரை கொண்டு, ஒருவேளை என்னுடைய ஆரம்ப நாட்கள் அந்த தேசத்திற்குள்ளே நான் போன நாட்களில் சில ஆவிக்குரிய முதிர்ச்சி இல்லாத நிலைமையில் சில காரியங்கள், சில குளறுபடிகள் இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஏகദേശம் 15 வருட காலம் ஆகிவிட்டது. ஸோ இந்த நாட்களில் ஆண்டவர் அந்த தேசத்தில் மிகப்பெரிய வல்லமையான காரியங்களை கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார். அது இன்னொரு தேசம். அந்த தேசத்துக்குள்ள உள்ள சில காரியங்களை உங்களுக்கு காமிக்க முடியாது, பதிவில் தர முடியாது. நாங்கள் செய்யக்கூடிய சில ஆக்டிவிட்டீஸை மட்டும்தான் நாங்கள் காமிச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் பார்க்கும் பொழுது ஏகദേശம் நான் இங்கே தொலைக்காட்சியில் 15 வருஷமாக பேசிகிட்டு இருக்கிறேன். மக்கள்கிட்ட நம்முடைய ஊழியத்தை குறித்தெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனால் வார்த்தைகளை கேட்குறீங்க, அந்த சத்தியத்தை பார்க்குறீங்க, ப்ரோக்ராம் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, இப்படி மெசேஜ் எல்லாம் அனுப்புகிறீங்க, பிரயோஜனப்படுறீங்கிறது எனக்கு தெரியுது. ஆனால் ஒரே ஒரு காரியம், இந்த தரிசனத்தில் தங்களை பங்காளர்களாக இணைத்துக் கொள்வதற்கு ரொம்ப யோசிக்கிறீங்க. என் அன்பு தேவ பிள்ளைகளை, இதன் எங்கிருந்து நான் ஆரம்பிக்கணும்னு ஆண்டோடைய சமூகத்தில் இருந்தேன். கடந்த நாட்களில் நேபாள் போயிருந்த பொழுது ஒரு 3 நாட்கள் தொடர்ச்சியாக ஆண்டோடைய சமூகத்தில் இருந்தேன். ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம் என்னென்னா, முதலாவது மெய்ப்பர்கள், தேவ ஊழியர்கள், சுவிசேஷகர்கள், போதகர்கள், தீர்க்கதரிசிகள், அப்போஸ்தலர்கள், இவர்களுடைய தசம பாகங்களை கொண்டு
இந்த தரிசனத்தை கர்த்தர் போஷிப்பேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்தார், வார்த்தை கொடுத்தார், வசனத்தை கொடுத்தார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. நான் ஏன்னா அவ்வளவு போதகர்களோடு நல்ல ஐக்கியதெல்லாம் இருந்தாலும் 75% ஏற்றுக்கொள்ள முடியாது. நல்ல அன்பாக பழகுவாங்க, பேசுவாங்க. ஆனால் இந்த ஊழியத்திற்கு ஒரு காரியம் அல்லது சொல்லி எங்களுடைய ஒரு சபை கட்டுமான பணிக்கு ஒரு தேவைன்னு சொல்லும் பொழுது அவர்களுடைய தேவைகளை சொல்லி அல்லது அவர்களுடைய காரியங்களை சொல்லி எனக்கு உதவி செய்ய முடியாது என்பதை மறைமுகமாக சொல்லிடுவாங்க. ஆனால் ஆண்டோடைய சமூகத்தில் இருந்து 3 நாட்கள் 2025ஆம் ஆண்டிற்காக வாக்குத்தத்த வசனங்களுக்காக ஊழியத்தின் காரியங்களுக்காக என்னோடு கூட கர்த்தருடைய ஊழியத்தை செய்யக்கூடிய ஏகதேசம் 143 சகோதர சகோதரிகளுக்காக, தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய காரியங்களுக்காக, குறிப்பாக இந்திய தேசத்தை மையமாக கொண்டு நடக்கக்கூடிய ஃபீட் நேஷன் ஆக்டிவிட்டிக்காக, நேபாள் தேசத்தையும் இலங்கை தேசத்தையும் பூட்டான் தேசத்தையும் மையப்படுத்தி நடக்கக்கூடிய ஃபீட் நேபாள் ஆக்டிவிட்டி, இந்த செயல் திட்டங்களை எல்லாத்தையும் வச்சு ஆண்டோடைய சமூகத்தில் 3 நாள் தொடர்ச்சியாக நான் ஜெபிப்பதற்கான ஒரு வாய்ப்பை கர்த்தர் தந்தார். அது அந்த 3 நாட்கள் ஜெபமும் என்னுடைய தனிப்பட்ட ஒரு வாழ்க்கையின் ஜெபமாக இருந்தது. அதை என்னுடைய குடும்பத்திற்கோ அல்லது என்னுடைய உடன் ஊழியர்களுக்கோ யாருக்குமே அதை தெரியப்படுத்தாதபடிக்கு, அது முடிஞ்ச பிறகு சொல்லுவது வேறு, ஆனால் முடிய முன்னாடி அவர்களிடத்தில் சொல்ல முடியாது. ஏனென்று சொன்னால் அந்த 3 நாட்களும் முழுக்க முழுக்க ஆண்டோடைய சமூகத்தில் அதிக நேரமாய் காத்திருந்து அவரோடு இடைபடுவதற்கும் அவருடைய வார்த்தைகளை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை பார்த்தார். நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் ஒரு காரியம் தான் இந்த காரியம். ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம், நீ எந்த இடத்துல கிடைக்காது என்று நினைத்தாயோ அதே இடத்திலிருந்து நான் உன்னுடைய பண்டக சாலையை நிரப்புவேன். நேபாளுடைய தரிசனம், இந்த நேபாள் விஷனுக்கான ப்ரொவிஷன்ஸை, இந்த விஷனுக்கான எல்லா ப்ரொவிஷன்ஸையும் என் ஆண்டவர் இந்த நேபாள் பண்டக சாலைக்கு தருவேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகள், ஊழியர்கள், போதக பிதாக்கள், அருமையான போதகர்கள், உங்க இருதயத்துக்குள்ள ஆண்டவர் பேசினார். கர்த்தருடைய ஆவியானவர் இடைப்பட்டார். உங்க தசம பாகத்தை, நான் உங்க சபையினுடைய தசம பாகத்தை கேட்கல, நீங்க விற்கிற அல்லது நீங்க எடுக்கிற உங்களுக்கு என்று சொல்லி நீங்கள் பயன்படுத்தக்கூடிய உங்கள் தசம பாகத்தினுடைய ஒரு பகுதியை இந்த பண்டக சாலைக்கு நீங்கள் தாருங்கள். இந்த பண்டக சாலையில் இருந்து கர்த்தருக்கு சித்தமானால் 3 கோடி ஆத்துமாக்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படும். கர்த்தருடைய வருகைக்கு முன்பதாக ஒரு கூட்டம் ஜனங்களை அவருக்கு கொள்ளை பொருளாய் ஆயத்தப்படுத்துவதற்கு என் அருமை போதகர்களே உங்கள் ஒத்தாசை வேண்டும். இந்த காரியத்தை குறித்து நான் உங்களை தேடி வருவேன். நான் உங்களிடத்தில் வந்து பேச வாஞ்சிக்கிறேன். சபை விசுவாசிகள் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கீங்கன்னா உங்கள் சபையுள்ள போதகருக்கு, உங்களுடைய போதக பிதாக்களுக்கு அல்லது உங்களுடைய தலைமை போதகருக்கு இந்த செய்தியை சொல்லுங்கள். அவர்கள் இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளை பார்ப்பதற்கு வாய்ப்பில்லை. அவர்களுக்கு சொல்லுங்கள், ஐயா, விசுவாசிகளுடைய தசம பாகத்தை சபைக்கு கொடுக்கிறோம். சபையினுடைய தசம பாகத்தை நேபாள் தேசத்திற்கு நீங்கள் கொடுங்கள். அந்த ஊழியத்தை நீங்கள் நல்ல நிலைக்கு கொண்டு என்ன சொன்னால், நேபாள் தேசத்தில் நடக்கிற ஊழியங்களுடைய தன்மைகளை புரிந்து கொண்டவர்களுக்கு அங்கு நடக்கக்கூடிய ஊழியத்தினுடைய அந்த நிலை புரியும். அது எவ்வளவு பெரிய தரிசனம்! அது ஒரு மனுஷனுக்காக நடத்தக்கூடிய காரியம் அல்ல. இன்றைக்கு பிரயாணங்களுக்கு அல்ல சொன்ன கம்யூனிகேஷனுக்காக சில பேர்லாம் இருக்கும். காஸ்பல் ஃபார் நேபாள், ஃபீட் நேபாள், இப்படிலாம் இருக்கும். ஆனால் இது எதுவும் பிரதானம் அல்ல. இயேசுவுடைய சுவிசேஷம் அவருடைய 2ஆம் வருகைக்கு முன்பதாய் 3 கோடி ஜனங்களுக்காய் அவர்களுக்கு இந்த சுவிசேஷத்தை கொண்டு செல்ல வேண்டும். அதற்கு நீங்கள் தேவை, அதற்கு உங்கள் பங்களிப்பு தேவை. வாருங்கள், இந்த நேபாள் பண்டக சாலையை நிரப்புங்கள். நிச்சயமாய் நேபாள் ஜனங்களுக்கு, 3 கோடி ஜனங்களுக்கு ரட்சிப்பென்னும் அற்புதம் உண்டாகும். உங்களால், உங்கள் கையின் பிரயாசத்தால். உங்களுடைய நல்ல பதிலுக்காக அவரோடு காத்திருக்கும் உங்கள் அன்பு சகோதரன் மேத்யூ. May God bless you.